வணக்கம் மக்களே. நாம் இப்போ பார்க்க போகிறது அமிழ்தினும் இனிய அதியமான் மன்னன் ஔவைக்கு அருளிய நெல்லிக்கனி. ஆனால் இது அந்த நெல்லிக்கனி இல்லை, அதில் பாதி சைஸ் உள்ள அரைநெல்லி. இது அருநெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இங்கிலீஷில் பேர் கூஸ்பெரி அப்படிம்பாங்க. இதுக்கு மற்ற ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு பேர் இருக்குது. மலாய் கூஸ்பெரி, கண்ட்ரி கூஸ்பெரி, வெஸ்ட் இண்டியன் கூஸ்பெரி, ஆர்பெரி, இந்த மாதிரி. இதோட நியூட்ரிஷன், இதில் உள்ள நியூட்ரிஷன் வந்து ஹைட்ரோபென்சாயிக் ஆசிட், கேஃபிக் ஆசிட், அடினோசைன், கெம்ஃபெரால், ஹைப்போகேலிக் ஆசிட். ஓகேங்களா? இதோட சயின்ஸ் பேர் ஃபிலாந்தஸ் அசிடஸ். இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பச்சடி, இனிப்பு பச்சடி பண்ணி சாப்பிட போகிறோம். இதை எடுத்து ஒரு நெல்லிக்காய் எடுத்து உரலில் போட்டு அது என்ன பண்ணுங்க, அதை லேசாக தட்டணும். தட்டுனீங்கன்னா இந்த மாதிரி சக்கை வரும், இந்த மாதிரி வரும். அதை இன்னும் நல்லா நைஸாக நல்லா அடிச்சுட்டு இந்த அளவுக்கு அடிச்சுக்குங்க. நல்லா பொடியை நல்லா நச்ச இது பண்ணிவிட்டு அதில் உள்ள விதையை எடுத்துருங்க. இதில் கொஞ்சோண்டு சர்க்கரை, உப்பு, கொஞ்சோண்டு உப்பு, அது மாதிரி சர்க்கரை. எந்த அளவுக்கு நீங்கள் இந்த அமௌண்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கணும். உப்பு மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் டு அரை மணி நேரம் வரைக்கும் ஊற விடுங்க. மூடி வைங்க, இல்லைன்னா ஆக்சிடைஸ் ஆகும். மூடி வச்சுட்டு அதை சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இனிப்பான பச்சடி நல்லாயிருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நெல்லிக்காய் ரொம்ப புளிக்கும். அதில் இந்த சர்க்கரை பூ போட்டு சாப்பிடையில அது இனிப்பு டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கொடுங்க. இது நல்ல நியூட்ரிஷன் வேல்யூ உள்ளது. ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது. இதில் நமது ஆயிலும் கூடும், சளிக்கும் நல்லது. ஜி ஃப்ரம் எடக்கு முடக்கு சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.